Hello everyone, welcome to day 43 of 100 day fitness challenge program. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா legs and abdomen muscle target பண்ணி பண்ணியிருந்தேன். legsல பார்த்தீங்க அப்படின்னா barbell squat, barbell front squat, leg extension, Romanian or stiff leg deadlift, அதுக்கப்புறம் leg curls பண்ணியிருந்தேங்க. ஸோ லாஸ்ட் சீக்வன்ஸுக்காலும் இந்த சீக்வன்ஸில் வந்து 8 கவுண்ட்ஸ் லிமிட் பண்ணுற மாதிரி கொஞ்சம் ஹெவியாக வெயிட் சூஸ் பண்ணியிருந்தேன். இது போக ரெஸ்ட் பாஸ் அப்படின்ற டெக்னிக் வந்து எவ்ரி எக்ஸசைஸோடைய லாஸ்ட் செட்டில் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தேங்க. ஸோ இதில் என்ன தெரிய வந்ததுன்னா, லாஸ்ட் சைக்கிளை காட்டிலும் இந்த சைக்கிளில் எனக்கு வெயிட் ஹேண்ட்லிங் வந்து இன்னும் அதிகமாக பண்ணக்கூடிய அளவுக்கு எனக்கு ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அதாவது என்னோடய ஸ்ட்ரென்த் நல்லா இம்ப்ரூவைஸ் ஆகிருக்குன்னு சொல்ல வரேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்குவாட்ஸில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு சைக்கிளில் இந்த 8 கவுண்ட்ஸ் லிமிட் பண்ணுற மாதிரி பண்ணுற பார்த்தீங்கன்னா என்னால் அதிகபட்சம் ஒரு 60 கிலோஸ் வரைக்கும் பண்ண முடிந்தது. பட் இந்த தடவை பார்த்தீங்க அப்படின்னா என்னால் ஒரு 85 கிலோஸ் வரைக்கும் என்னால் ஹேண்டில் பண்ண முடிஞ்சுங்க. ஸோ இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா என்னோடய ஸ்ட்ரென்த் நல்லாவே பில்ட் ஆகிருக்கு. ஸோ அப்டமன் ஒர்க் அவுட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஹிப் த்ரஸ்ட் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் வெயிட்டட் க்ரன்ச், அதுக்கப்புறம் கேபிளில் வந்து உட் சாப் பண்ணியிருந்தேங்க. ஸோ இதில் எல்லாமே வந்து சேம் ரெஸ்ட் பாஸ் அப்படின்ற டெக்னிக் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். அது போக வெயிட்ஸ் வந்து கொஞ்சம் ஹையராக ஹேண்டில் பண்ணியிருந்தேன். அண்ட் தென் ரெப்படேஷன் பார்த்தீங்கன்னா 8 கவுண்ட்ஸில் லிமிட் பண்ணுற மாதிரி பண்ணியிருந்தேங்க நான். ஸோ இது எல்லாமே பக்காவாக முடிச்சதுக்கப்புறம் பக்காவாக ஸ்ட்ரெச் பண்ணியாச்சு. ஸோ அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் see you.